அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கும் ஒரு பயங்கரமான நியூஸோட தாங்க வந்திருக்கேன். என்ன கம்பெனியோட நியூஸ்னா என்பிசிசி. இது வந்து கவர்மெண்ட் ஹையர் பண்ண கம்பெனி. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு தெரியுமா? 300% மேலேங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் ஒரு 3 லட்சமா உங்களுக்கு வந்திருக்கும். இன்னொன்று, இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு, பல பேருக்கு தெரியாமலே இடனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ எந்த கம்பெனியில் வேணால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சரியா? சரி, ஓகே. ஸோ என்பிசிசி இதோட ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் இருக்குது, படிச்சுக்கோங்க. 1960 இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ யார்கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இந்த ஸ்டாக்கை வந்து மேஜர் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இது எல்லாமே கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதனா ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எதனா டிசாஸ்டர் லைக் வந்து புயலோ மழையோ எதனா வந்து சைக்ளோனோ அதெல்லாம் ஃபார்ம் ஆகி வீடுங்க எதனா வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் செக்டாரில் இவங்க தான் அதை ரிப்பேர் பண்ணி தர்ற எல்லாமே இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ்க்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாலத்தீவ்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம். ஓகேயா? ஸோ நியூஸ் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நியூஸ் அப்படின்னா 15,000 கோடிங்க மொத்தமா. ஓகேயா? ஸோ 15,000 கோடி வந்து யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா ஸ்ரீநகர்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கிடைச்சிருக்கு. எதுனா டவுன்ஷிப்பை பில்ட் பண்ண. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும், நானே பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. போயிட்டு என்பிசிசி ஷேர் நியூஸ்ன்னு கொடுங்க, கூகுளில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் விலாவரியாக யார்கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு, எப்படி வந்து ஆர்டர் பெறப்பட்டது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் இதை பற்றி ஃபுல்லாக பேசணும்னா நம்ம டெக்னிக்கல் செக்ஷனை கவர் பண்ண முடியாதுன்றதால நான் எப்போவுமே ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் செக்ஷன். எஸ். ஸோ நான் முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் காட்டுறதுக்காக வச்சிட்டோம். நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும். எப்போவுமே 1 இயரோட ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்கில் பார்ப்போம். என்ன ஸ்டாக் நான் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் 1 இயர் எவ்வளோ இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் பார்ப்போம். அப்போ நான் பார்க்கும்போது தான் இந்த ஸ்டாக் வந்து நான் 1 இயரில் செட் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா மொத்தமாக 315. ஓகேங்களா? 315%. ஸோ ரொம்பவே யூஜுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டாக் என்ன நடந்திருக்குன்ற சினாரியோ பார்ப்போம். கடந்த காலமாகவே கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இப்போ 1500 கோடி மொத்தமாக ஆர்டர் கிடைச்சதால ஒரே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 12% ஏறி இப்போ 10% க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட ஐடியா என்னன்னா, மண்டே இந்த ஸ்டாக் ஒரு 200 ரீச் பண்ணோம், இல்லை அது 190 ரீச் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நடக்கும், கீழே இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 200 பீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை. இந்த லெவலை மட்டும் பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மண்டே கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் 200 or 210 போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து எப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து நிறைய நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு டோட்டலாக. ஸோ இந்தியன் மார்க்கெட் தான் கொஞ்சம் அப்படி பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து நடக்கும். ஸோ எந்த ஸ்டாக்ல வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இல்லை புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதும் வெரி குட் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாமே நம்ம சேனலில் காட்டுறது ஒரு நாலேஜ் பேஸ் தான். உங்கள் விருப்பம், உங்கள் மணி, நீங்கள் வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் பற்றி தெரியணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு நியூஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.